சென்னை ஓஎம்ஆர் சாலையில் தரமணியில் 400க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் கூடிய ஐஸ்வர்யா பன்னோக்கு மருத்துவமனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் புற்றுநோயியல் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உட்பட 74 துறைகளை உள்ளடக்கிய ஐஸ்வர்யா பன்னோக்கு மருத்துவமனையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் சேகர்பாபு, நடிகர் சிவகுமார், ஐஸ்வர்யா மருத்துவமனையின் தலைவர் வேலுச்சாமி, நிறுவனர் சந்திரலேகா, நிர்வாக இயக்குனர் அருண் முத்துவேல், தலைமை மருத்துவர் மணிப்பிரியா, ராஜ் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன், இயக்குனர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருப்பதால் இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறினார். ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்கிற ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவமனைகளின் தரம் உயர்ந்திருப்பது, மருத்துவ கட்டமைப்புகளின் தரம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருப்பது என்பது அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை திறப்பையொட்டி இங்கு 100 பேருக்கு இலவச இதய அறுவை சிகிச்சை திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். மருத்துவம் தொடர்பான கட்டுமானங்களுக்கு விரைந்து அனுமதி அளிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும், ஆசியாவின் மருத்துவ தலைநகராக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் சேகர்பாபு பெருமிதம் தெரிவித்தார். இந்த மருத்துவமனை துவக்கமே ஒரு மகிழ்ச்சிகரமான துவக்கமாக இருக்கின்றது. முதல் 100 வருகின்ற இதய நோயாளிகளுக்கு முழுவதுமாக எந்த நிலையாக இருந்தாலும் இலவசமாக அறுவை சிகிச்சை என்கின்ற பொழுதே வெறும் மருத்துவம் என்பது வியாபாரத்திற்காக மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உயிரை காப்பதற்கும் என்பதை முதலிலேயே தெரிவித்திருக்கின்ற இந்த மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கும் நோக்கோடும் அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் வகையிலும் ஐஸ்வர்யா பன்னோக்கு மருத்துவமனையின் செயல்பாடுகள் அமையும் என மருத்துவமனையின் நிறுவனர் சந்திரலேகா தெரிவித்தார். மருத்துவ சேவையில் 40 ஆண்டாக இருக்க நாங்கள் இப்போ 100 ஹார்ட் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணுறதா நாங்கள் எங்களுக்கு ஒரு இது எடுத்து இதை டெடிகேட் பண்ணுறோம். நாட் ஒன்லி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் யாராருக்கெல்லாம் இந்த ஹார்ட் சர்ஜரி தேவைப்படுதோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 74 டிபார்ட்மெண்ட்டும் இங்கே நல்ல மிக சிறந்த டாக்டர்கள் கொண்டு இங்கே இயங்குது. சென்னையின் பிரதான பகுதியில் பல்வேறு வசதிகளுடன் இந்த பன்னோக்கு மருத்துவமனை அமைந்திருப்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான வரப்பிரசாதம் என்பதில் ஐயமில்லை என தலைமை மருத்துவர் மணிப்பிரியா நம்பிக்கை தெரிவித்தார். For ensuring Aishwarya Hospital will not only serve as a beacon of medical excellence but also as a symbol of hope and care for the generations to come. ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் உடன் செய்தியாளர் குமரவேல்.